வந்து நம்ம மெச்சூரான மாதிரி இருக்கும். அவங்க பேசுகிறது வந்து நமக்கு இன்னசென்ஸாக தெரியும். எல்லாத்தையும் நம்மளும் ஒரு ஒரு ஏஜில் வயசாகிடுவோம். அதே மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசித்து பெற்றவங்களை வந்து தாய் தந்தையரை என்னென்னலாம் அவங்களுடைய சின்ன சின்ன மன வருத்தங்களோ அல்லது சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்ககிட்ட டெய்லியும் அன்பாக பேசணும், என்ன விஷயம் அவங்க விரும்புகிறாங்கன்னு கேட்கணும். அதையை வந்து நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்து கொடுக்கணும். அப்புறம் எங்கே ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணணும், ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணணும், ஒரு லாங் ட்ரிப்பு அவங்களோட அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய மனம் எதுக்காவது ஏங்கிக் கொண்டே தான் இருக்கும். அப்படி மனம் ஏங்கிக் கொண்டே இருப்பதை நம்ம நிறைவேற்றணுங்கிறது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. ஸோ அந்த கடமையிலிருந்து நம்ம மேக்சிமம் விலகக்கூடாது. நம்மளுடைய ஃபோர்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியே நம்ம தாய் தந்தையரை எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அவங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறோம், அவங்க கடைசி ஜேர்னியை எந்த அளவுக்கு நல்ல விதமாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு உலகத்தில் எவ்வளவோ பெரிய விஷயங்களை சாதிக்கலாம், எவ்வளவோ ஒரு பெரிய ஆளாக ஆகலாம், அல்லது எவ்வளவோ விஷயங்களை தனக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தான். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு கடமைப்பட்டவர்கள்னு சொன்னால் அது உங்கள் தாய் தந்தையர்கள் தான். அவங்க எத்தனையோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தாங்கி கொண்டு உங்களை வளர்த்து படிக்க வச்சு ஒரு ஆள் ஆக்கியிருக்காங்க. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த தாய் கிழவி தன்கிட்ட இருந்த ஒரு நகைகளை கஷ்டப்பட்டு சேர்த்து கடைசியில் தன்னுடைய மருமகளுக்கும் மகளுக்கும் கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும், எத்தனை மனவருத்தம், எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எந்த தாய் தந்தையிலும் தன் குழந்தைகளை தாண்டி எதுவும் நினைக்க மாட்டாங்க. இதுதான் அந்த படத்தோட வெர்டிக்ட் கூட. ஸோ நம்ம என்றைக்குமே தாய் தந்தையர்கள் சின்ன சின்ன விஷயங்களை ஒரு ஏஜுக்கு மேலே, எஸ்பெஷலி 60+ அப்படின்னாலே அவங்களுடைய சின்ன சின்ன உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அவங்க பேசுகிறத காது கொடுத்து கேட்கணும். அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்து கொடுக்கணும். அவங்க எங்கே போகணும்னு விரும்புகிறாங்களோ அதை செய்து கொடுக்கணும். அவங்களுடைய ஆசைகள் என்ன, அவங்களுடைய வேறு என்னென்ன உடலில்